வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓல்டு கொஸ்டின்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சப்ஜெக்ட் வைஸாகவும் டாபிக் வைஸாகவும் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியன் பாலிட்டியில் இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் ரிலேட்டடாகவும் மிச்சம் வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஆக மொத்தம் ஒரு 1000 கொஸ்டின்ஸ் டோட்டலாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த 1000 கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் பாலிட்டியிலேருந்து என்டிபிஸில் அட்டன் பண்ணிடலாம். ஸ்டேஜ் 1க்கும் ஸ்டேஜ் 2க்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். A law can be enacted or executive order issued even contrary to the Article 19. ஸோ எப்போ வந்து இந்த Article 19 செல்லுபடி ஆகாது அப்படின்னா war or external aggressions, அதாவது இந்த மாதிரி எமர்ஜென்சி போட்டிருக்கப்ப அந்த லா வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ரைட் டு ஃப்ரீடம்ங்கிறது கேன்சல் ஆயிரும்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட், த ப்ரியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அமெண்ட் பை தி 42nd அமெண்ட்மெண்ட். ஸோ ப்ரியாம்பிள் வந்து ஒரே ஒரு தடவை தான், முகப்புரையிலேருந்து ஒரே ஒரு தடவை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட். ஸோ 42வது அமெண்ட்மெண்ட்டில் தான் மேக்ஸிமம் நிறைய விஷயங்களை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து 42 வந்து ஒரு தடவை தனியாக படித்து வச்சுக்கோங்க. The following articles right practice of the untouchability. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தீண்டாமை அப்படிங்கிற இது எந்த ஆர்டிக்கல் வரும் அப்படின்னா ஆர்டிக்கல் 17. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 42nd அமெண்ட்மெண்ட் படிக்கிற மாதிரியே இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. நான் அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். லக்ஷ்மிகாந்த் புக்கிலேருந்து டாபிக் எடுத்து நான் ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோ உங்களுக்காக போடுறேன். From the following languages listed in the 8th schedule of the constitutions, pick out the one of the official language of the state. State official language எதாக இருந்துச்சு அப்படின்னா காஷ்மீரியாக இருக்கும். அது வந்து 20 அதாவது 22 இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. 8th ஷெடியூலில் வந்து 22 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Article 243 of the Constitutions of India inserted by the constitutional amendments deals with which of the following? ஸோ ஆர்டிக்கல் 243 அப்படின்னா என்ன அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். ஸோ ஆர்டிகல் 243நாலே என்ன வரும் அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம்ங்கிறதே அவங்க வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 243 அதுக்கப்புறம் ஆர்டிகல் 40 அதெல்லாம் எதில் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமாக இருக்கும். வாட் இஸ் தி மேக்ஸிமம் பீரியட் அப் டு விச் ப்ரொக்ளமேஷன்ஸ் இஸ்யூட் பை த பிரசிடென்ட் அண்டர் தி ஆர்டிகல் 356. ஸோ ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ நாள் வந்து இந்த அவசர சட்டம் இருக்கும் அப்படின்னா 1 இயர். ஸோ 1 இயர் வரையும் அது வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். வேர் இஸ் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். ஸோ சோசியல் ஜஸ்டிஸுங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிளில் தான் வந்து சோசியல் ஜஸ்டிஸுங்கிறத வந்து நிலைநிறுத்தும். அண்டர் விச் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர்டு இன் இந்தியா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆர்டிகல் 352. ஸோ 3 ஆர்டிகல் இருக்கும். ஆர்டிகல் 352, 356, 360 3 எமர்ஜென்சிஸ் இருக்கும். ஆர்டிகல் 352னா நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 356னா ஸ்டேட் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 360னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா கன்சிடர்ஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் டு த சில்ட்ரன்ஸ் அப் டு எத்தனை வயசு வரையும் 14 வயசு வரையும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. நெக்ஸ்ட்டு அதாவது இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் டு தி எம்ப்ளாயிஸ். ஸோ எந்த ஆர்டிகல்ஸ் மூலமாக நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னா ஆர்டிகல் 42. இது வந்து அந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கும். ஸோ ஆர்டிகல் 42ங்கிறது வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அந்த அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப அவங்களுக்கு லீவ் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட்டு, விச் அமாங் தி ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் சஸ்பென்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னாலே நம்ம ஆர்டிகல் 352 அப்படின்னு பார்த்துருக்கோம். சரி, ஆர்டிகல் 356. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி தான் வந்து ஆர்டிகல் 352ங்கிறது. ஆர்டிகல் 32. ஸோ ஆர்டிகல் 32 அப்படின்னாலே ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்த்துருக்கோம். ஸோ ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஆர்டிகல் 350 டியூரிங் எமர்ஜென்சி இம்போஸ்ட் அண்டர் தி ஆர்டிகல் 352 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல்ஸ் ப்ரொவிஷன் ஸ்டாண்ட்ஸ் சஸ்பெண்டட். எது வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். What constitutional provisions enables the central government to provide reservations in the jobs and educational institutions. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ரிசர்வேஷன்ஸ் ஸ்கீம் வந்து அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் வேலைவாய்ப்புக்கும் எந்த ஆர்டிகல் வந்து என்ஷூர் பண்ணுது அப்படின்னா ஆர்டிகல் 16. ஸோ ஆர்டிகல் 16 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆர்டிகல் 16 வந்து வேலைவாய்ப்பில் வந்து முன்னுரிமை வழங்குறது. ஆர்டிகல் 17ங்கிறது அன்டச்சபிலிட்டி, மறந்துடாதீங்க.
Next, what provisions in the constitutions enabled the central government to impose the service tax and to expand the spam? ஸோ அது வந்து என்ன, இதில் வந்து இந்த மாதிரி இம்போஸ் பண்ணிவிட்டு அதோட பீரியடை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா ரெசிடியரி பவர்ஸ் அண்டர் தி ஆர்டிகல் 248 கரெக்டான ஆன்சராக இருக்கும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 352, 356, 360. ஆர்டிகல் 14. ஸோ ஆர்டிகல் 14நாலே ஈக்விட்டி பிஃபோர் லா. ஸோ சட்டத்திற்கு முன் அனைவரும் சமங்கிறதா வந்து ஆர்டிகல் 14 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே வரும். சாரி, ஆப்ஷன் வந்து 4, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் லா. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இதை விட இது பெஸ்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ இது 2 தான் வரும். 4, ஆப்ஷன் 4 தான் வந்து ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை ஃப்ரீடம்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 6 ஃப்ரீடம்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 6 ஃப்ரீடம்ஸ் இருக்குது. அது என்னென்னு நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஆஃப் தி வேரியஸ் கிரவுண்ட்ஸ் பிலோ விச் இஸ் தி ஒன் கிரிட்டீரியா ஆன் விச் டிஸ்கிரிமினேஷன்ஸ் பை த ஸ்டேட் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் இன் தி ஆர்டிகல் 15 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ எதை பொறுத்து நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். ஸோ டிஸ்கிரிமினேட் அந்த வார்த்தை எதை வச்சுலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்க பிளேஸ் ஆஃப் பர்த்து, அவங்களோட ரேஸ், கேஸ்ட் இதை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து லாங்குவேஜுங்கிறத இன்சர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வேர் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். ஸோ சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா முகப்புரையில் தான் வந்து இருக்கும். ஏற்கனவே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் இன்க்ளூட்ஸ் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 51 தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 51A பார்ட் 4A வந்து எது இருக்கும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா ஒரு 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா அபாலிஷ் அன்டச்சபிலிட்டி. ஸோ அன்டச்சபிலிட்டினாலே வந்து ஆர்டிகல் 17. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி அப்படின்னு. நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ ஆர்டிகல் 40. ஸோ ஆர்டிகல் 40 தான் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ங்கிறது வரும். ஆர்டிகல் 1 அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறது ஆர்டிகல் 1. மொதல் ஆர்டிகல் அதான். நம்ம இதில் எத்தனை ஷெட்யூல் இருக்கும் அப்படின்னா 12 ஷெட்யூல் இருக்கும். ஒவ்வொரு ஷெட்யூலில் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கும் நான் வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய என்னென்ன ஷெட்யூல்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட் இருக்குது, எந்தெந்த ஆர்டிக்கல் எந்தெந்த பார்ட்டில் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம டெப்த்தாக நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். அண்டர் விச் ஆர்டிகல் ஜம்மு காஷ்மீர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆர்டிகல் 370ங்கிறது ஜம்மு காஷ்மீர். இப்போ வந்து அதை எடுத்துட்டாங்க. ஆர்டிகல் 17 and 18. ஸோ ஆர்டிகல் 17 and 18னா சோசியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சமூக ஒற்றுமை தான் வந்து இந்த 17ம் 18ம் குறிப்பிடுது. ஹவு மெனி லாங்குவேஜஸ் 8th ஷெட்யூலில் 22 லாங்குவேஜஸ். ஸோ போன தடவை ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஒரு 2-3 ஷார்ட்டில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. குரூப் டிஆர் இருந்தாலும் சரி, ஏஎல்பி இருந்தாலும் சரி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 17 அப்படின்னா அன்டச்சபிலிட்டி. ஸோ ஆர்டிகல் 17ங்கிறது அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன்ஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த proclamations of emergency under article 352 on account of war or aggression requires the approval of the parliament within the நம்ம ஏற்கனவே இன்னொரு இதில் பார்த்துருக்கோம். 1 monthக்குள்ளே நம்ம வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். பார்லிமெண்ட்டில் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கணும், 2 சபையும் சேர்த்து. ஆர்டிகல் 370 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் upholds ஜம்மு காஷ்மீர். ஆர்டிகல் 370 அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் தான் கரெக்டான ஆன்சர். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது பிரசிடென்ஸ் டு தி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓவர் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ எந்த கான்ஸ்டியூஷனில் எந்த அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்துருப்பாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் விச் ஆர் நாட் அமெண்டபிள் அண்டர் ஆர்டிகல் 368. ஸோ ஆர்டிகல் 368ங்கிறது நம்ம பார்லிமெண்ட் வந்து ஒரு இதில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், சட்ட திருத்தம் பண்ணலாம். எதில் அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. எதில் sovereignty, territorial integrity, federal system, judicial review and parliamentary system of government. ஸோ இதில் வந்து நாட் அமெண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டர் தி ஆர்டிகல் 368 படி. விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் சேஞ்சஸ் இன் தி ப்ரியாம்பிள். ஸோ ஒரே ஒரு தடவை தான் வந்து சேஞ்சஸ் பண்ணாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் 1976. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஆடட் இன் தி 42nd அமெண்ட்மெண்ட். ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 தான் அன்டச்சபிலிட்டி. ஃபினான்சியல் எமர்ஜென்சினா ஆர்டிகல் 360.
நெக்ஸ்ட் சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர். ஸோ ப்ரீஆம்பிளில் வந்து சோசியலிஸ்ட்டு செக்குலர் அப்படிலாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட். ஒரே ஒரு தடவை தான் வந்து ப்ரீஆம்பிளில் தொட்டிருப்பாங்க. அது எப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட் 8th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா விச் லாங்குவேஜஸ் ஆர் ஆடட் சப்ஸ்குவெண்ட்லி. எந்தெந்த லாங்குவேஜ் வந்து தொடர்ச்சியாக வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இதான் சிந்தி, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆகும். ஸோ ஆப்ஷன் சிந்தி, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரு 4 லாங்குவேஜை தொடர்ந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க 8th ஷெடியூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில். நெக்ஸ்ட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ் இஸ் த பிரசிடென்ட் ரூல் இன்ட்ரடியூஸ் இன் தி ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டில் வந்து ஆர்டிகல் 356. 350ங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, 360ங்கிறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் 73rd அமெண்ட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 73rd அமெண்ட்மெண்ட்டும் 74th அமெண்ட்மெண்ட்டும் இது ரிலேட்டடாக தான் வரும். ஸோ 73rd அமெண்ட்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெங்தன் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 74 and 75 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் டீல்ஸ் வித் தி மேட்டர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் 74ம் 75ம் எதை ரிலேட் பண்ணியிருக்குன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அவங்கள பொறுத்து தான் வந்து 74 and 75ம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொசீடிங் அண்டர் தி ஆர்டிகல் 226 இன் கேஸ் ஆஃப் டிடென்ஷன்ஸ் ஆஃப் தி பர்சன் எது அப்படின்னா கிரிமினல் ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 226ங்கிறது கிரிமினல் ப்ரொசீடிங். நெக்ஸ்ட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி எலெக்டட் மெம்பர்ஸ். இந்த கட்சி தாவல் சட்டம் படி டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது எத்தனாவது ஷெடியூலில் இருக்கும் அப்படின்னா 10th ஷெடியூலில் இருக்கும். அக்கார்டிங் டு தி ஆர்டிகல் 75(3) ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். லோக்சபாவுக்கு தான் வந்து அவங்க கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 1ல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூனியன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டிகல் 1. 2 வேர்ட்ஸ் 42nd அமெண்ட்மெண்ட்டில் என்னென்ன 2 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கான்னு கேட்பாங்க. சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர். ஸோ சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர் தான் கரெக்டான ஆன்சர். 52nd அமெண்ட்மெண்ட் 1985. ஸோ இதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த இது கட்சித்தாவல் சட்டம் சொல்லுவோம். டிஃபெக்ஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1985ங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஸோ ஆர்டிகல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. விச் அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டியூஷன்ஸ் ப்ரொவைட் ஃபார் தி ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் 1/3 சீட்ஸ் இன் தி முனிசிபல் போர்ட்ஸ் அண்ட் வில்லேஜ் பஞ்சாயத் ஃபார் உமன். எப்போனா 73rd and 74th அமெண்ட்மெண்ட்லேயே அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பை விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பொலிட்டிக்கல் டிஃபெக்ஷன்ஸ் வர் பேண்ட். ஸோ பொலிட்டிக்கல் டிஃபெக்ஷன்ஸ் அதாவது வந்து இந்த 52nd பார்த்தோமா. ஸோ 52nd 1985. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் த சிஸ்டம் ஆஃப் ப்ரைவசி பர்சஸ் இன் ரெஸ்பெக்ட் ஃபார் ஃபார்மர் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் அபாலிஷ்டு பை தி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 26th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 26th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1971. கொஸ்டினை ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் டெலிட்டட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது 44th அமெண்ட்மெண்ட்டில் மாற்றிருப்பாங்க. எதுலேருந்து லீகல் ரைட் ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. இன் தி கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா விச் ஆர்டிகல் மென்ஷன்ஸ் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் தி வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட். இது வந்து 38. ஸோ 38ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஆகும். ஆர்டிகல் 38 தான் வந்து வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட்னு சொல்லியிருப்பாங்க. பை விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் டிட் பார்லிமெண்ட் லோயர் தி ஏஜ் ஆஃப் தி 21st to 18. அதாவது 21 வயசுலேருந்து 18 வயசாக எப்போ மாற்றினாங்க அப்படின்னா 61st அமெண்ட்மெண்ட்டு 1989. ஆர்டிகல் 1 யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோமா. ஸோ ஆர்டிகல் 1 வந்து யூனியன்ஸ் ஆஃப் ஸ்டேட். நேஷ்னல் எமர்ஜென்சி எப்போனா ஆர்டிகல் 352. ஆர்டிகல் 352 தான் நேஷ்னல் எமர்ஜென்சி. 44th அமெண்ட்மெண்ட்டில் எது லீகல் ரைட்டாக மாற்றினாங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து லீகல் ரைட்டாக மாற்றினாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி எப்போ வந்து எடுத்தது அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட்டில் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் த டிசிஷன்ஸ் ஆஃப் சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கேன் பி சேலஞ்ச் இன் தி சுப்ரீம் கோர்ட். எப்போனா ஆர்டிகல் 323A. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 323A. நெக்ஸ்ட்டு யார் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் எதை சொல்லியிருப்பார் அப்படின்னா
இந்த ஆர்டிகல் 32 தான் சொல்லியிருப்பாரு. Next, under which article of the Constitution of India can fundamental rights of the members of the armed forces be specially restricted? ஸோ இவங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த போராட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஃப்ரீடம் அது வந்து எது அப்படின்னா ஆர்டிகல் 33 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து எது வந்து அஃபிஷியல் 22nd அதாவது அந்த 22 லாங்குவேஜில் இருக்காது அப்படின்னா இங்கிலீஷுங்கிறது இருக்காது. Which article of the Indian Constitution provide for equal opportunities? So equal opportunitiesனாலே article 16 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அந்த 15 16 17 18 ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். Under which article of the Constitution can an individual move to the Supreme Court directly in the case of any violations of fundamental rights? ஸோ நம்ம பார்த்துருக்கோம் article 32 right to constitutional remedies. Which article of the Indian Constitution directs the state governments to organize village panchayat? So article 40 में ஏற்கனவே பார்த்துருக்கோம். article 40 village panchayat. Financial emergency article 360. Which article of the Indian Constitution empowers the parliament to regulate right of citizenship? So article 11. so இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. article 11 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. so next, which of the following articles IPC is related to the unnatural sex? so article 377. so இது கூட நியூஸ்ல அடிக்கடி வந்திருக்கும், லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும், பார்த்துக்கோங்க அது என்னன்னு. which amendment act of the Indian Constitution gave constitutional status to the panchayat? so 73rd. so 73rd தான் வந்து கரெக்டான ஆன்சர். 74ங்கிறது நகர் பல்லிகா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆர்டிகல் 1ங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எத்தனை தடவை வந்து ப்ரீஆம்பிளில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒன்லி 1 42nd அமெண்ட்மெண்ட் மட்டும்தான். பஞ்சாயத்து ராஜ்னா 73rd அமெண்ட்மெண்ட். எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் 324. ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஆர்டிகல் 324. நெக்ஸ்ட், which article of the Constitution enjoys the state to establish village panchayat? so article 40. Next, reservations for the scheduled caste and scheduled tribes in the service has been provided in the Indian Constitution under article 335. so article 335 தான் வந்து கரெக்டான ஆன்சர். so article 324 சாரி article 335 தான் கரெக்டான ஆன்சர். மாறிடுச்சு. article 335. so SC ST க்கு வந்து tribes in the service has been provided Indian Constitutions are article 335 தான் கரெக்டான ஆன்சர். Next, which article of the Indian Constitution defines the duties of the chief minister? so article 167. chief minister ஓட duties வந்து எந்த ஆர்டிகல்னா 167. எந்த ஆர்டிகல் எந்த அமெண்ட்மெண்ட்னா 61st அமெண்ட்மெண்ட். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 61st அமெண்ட்மெண்ட். எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் 324 அதான் கரெக்டான ஆன்சர். 73rd அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ரிப்பீட் ஆகுது பாருங்க, அந்த கொஸ்டின்ல இருந்தே திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ ஆர்டிகல் 368 நம்ம ஏற்கனவே உள்ள ஒரு கொஸ்டினை அப்படியே வந்து அதுல இருந்தே கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோமா, ஆர்டிகல் 360ங்கிறது அமெண்ட்மெண்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லியிருப்பாங்களா. ஸோ அந்த கொஸ்டின்லாம் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுல இருந்தே அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட், இந்த எமர்ஜென்சி எப்போ இந்திரா காந்தி பீரியட் எப்போ இருந்துச்சு அப்படின்னா 20th ஜூன்ல இருந்து 20th மார்ச் வரையும் இருக்கும். 1975லேருந்து 1977 வரையும். ரிமூவல் அண்ட் டிஸ்மிசல்ஸ் ஆஃப் த சிவில் சர்வெண்ட் அப்படின்னா ஆர்டிகல் 311 அதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். விச் ஸ்டேட்ஸ் வாஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் 329A அண்ட் 240 அப்படின்னா என்ன, அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேஷ் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 329A அண்ட் 340 அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுனால எந்த ஸ்டேட் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following articles came into force on 26th November 1949, that day Indian Constitution was adopted? என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 388. அதாவது இந்த பாகிஸ்தான்ல இருந்து யாரும் உள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்கும். அந்த ஆர்டிகல் 388 என்னன்னு சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. An amendment of the constitutions may be initiated. எப்போ யார் பண்ணுவா, பார்லிமெண்ட்டில் பண்ணுவாங்களா. இன்ட்ரடியூசிங் எ பில் இன் தி எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A. 7th ஷெட்யூல்
செவன்த் ஷெடியூலில் என்ன இருக்கும் அப்படின்னா பவர்ஸ் ஆஃப் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தி பவர் பிட்வீன் த யூனியன் அண்ட் தி ஸ்டேட் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். கான்ஸ்டியூஷன்ஸ் மணி பில். ஸோ மணி பில்னா 110 விதி எண் 110 கீழ் அப்படின்னு சொல்லி நிறையா திட்டங்கள் அறிவிப்பாங்க. ஸோ அதான் 110 மணி பில். ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் எதில் இருக்கும் அப்படின்னா 10th ஷெடியூலில் இருக்கும். ஸோ 10th ஷெடியூல் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ லீகல் எய்ட் அண்ட் ஈக்குவல் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஆர்டிகல் 39A. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 39A ஃப்ரீ லீகல் எய்ட் அண்ட் ஈக்குவல் ஜஸ்டிஸ். இந்த மாதிரி இந்த போடோ, தோக்ரி, மைத்லி, சந்தாலி எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் வந்து சேர்த்துருப்பாங்க அப்படின்னா 94th. ஸோ 94 வந்து லாங்குவேஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு 4 லாங்குவேஜஸ். ஸோ இவங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, சோசியல், எக்கனாமிக், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் கன்சர்ன்ஸ் ஆஃப்டர் தி அமெண்ட்மெண்ட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. ஸோ இந்த கமிஷன் தான் வந்து இவங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். In which year did the first amendment of the Indian Constitution take place? So 1951. ஸோ 1951 தான் ஃபஸ்ட்டு எலெக்ஷனும் நடத்தியிருப்பாங்க, 1951 தான் வந்து ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுக்குமே 1951 தான் ஆன்சர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் மேட் ஏ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 86/2002. ஸோ 86வது அமெண்ட்மெண்ட் 2002 தான் கரெக்டான ஆன்சர். ஆர்டிகல் 60 ஓத் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ அவரோட யார்கிட்ட வந்து ஓத் எடுத்துக்கலாம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்கிட்ட அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ்கிட்ட போய் பதவி பிரமாணம் எடுத்துப்பார். ஸோ ஆர்டிகல் 60ங்கிறது வந்து ஓத் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆர்டிக்கலாக இருக்கும். எத்தனாவது ஹவு மெனி ஷெடியூல்ஸ்? 12 ஷெடியூல் இருக்குமா? ஸோ 12 ஷெடியூல் தான் ஆன்சர். சோசியலிஸ்ட் அண்ட் செகுலர் எந்த ஆர்டிகல்? 42. ஸோ 42வது அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 324 ஏன்னா எலெக்ஷன் கமிஷனா? ஸோ 324லேருந்து 329 வரையும் எலெக்ஷன் கமிஷனோட டியூட்டிஸ் இருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஆடட் இன் தி எந்த ஆர்டிகல்? 42nd அமெண்ட்மெண்ட்டா? ரைட் டு ப்ரைவசி கம்ஸ் அண்டர். ஸோ ரைட் டு ப்ரைவசிங்கிறது என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 21. நோட் பண்ணிக்கோங்க, ஆர்டிகல் 21ங்கிறது ரைட் டு ப்ரைவசி. எஜுகேஷன் வந்து எந்த ஆர்டிகல்? 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. அதாவது எஜுகேஷனை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வந்தாங்க. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976. த வேர்ட் வாஸ் ஆடட் டு த ப்ரியாம்பிள். என்ன வேர்டு ஆட் பண்ணாங்க அப்படின்னா சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் கேன் பி amended according to the procedure laid down the following articles. என்ன ஆர்டிகல்? ஆர்டிகல் 368. ஸோ ஆர்டிகல் 368 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா 14 பார்த்தோமா? ஸோ 14 தான் கரெக்டான ஆன்சர். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிறது ஆர்டிகல் 14 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஆன்சர் வந்து இப்போ கடைசியாக பார்த்த வரையும் 104 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 104 அமெண்ட்மெண்ட், ஏன்னா ஏற்கனவே பண்ணதுலேயே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து 124 இப்போதைக்கு காட்டும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 122 அப்போதைக்கு. இப்போ உள்ளது என்னன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. கடைசியாக எத்தனை தடவை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 104 தடவை வந்து பண்ணியிருப்பாங்க. விக்கிபீடியாவில் ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. த வேர்ட் செக்குலர் வாஸ் ஆடட் எப்போ? 42nd அமெண்ட்மெண்ட்டா? சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர் அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, disqualifications of MPs and MLAs 52nd amendment 1985 பார்த்துருக்கோமா? ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். which of the following schedules contain special provisions for the administrations of tribal areas in the 4 northeastern states of Assam, Meghalaya, Tripura and Mizoram? ஸோ எந்த ஷெடியூலில் இருக்கும் அப்படின்னா 6th ஷெடியூலில் தான் இருக்கும். நம்ம ஷெடியூல் பார்க்கலாம், 1 by 1 பார்க்கலாம். எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது? 22 லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் அப்படின்னா 8th ஷெடியூலில் வந்து லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் வந்து 22 லாங்குவேஜஸ். ஒரு தடவை அந்த 22 கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கவர்னன்ஸ் த்ரூ ட்ரேட் யூனியன் ஆர்கனைசேஷன்ஸ் இஸ் நோன் அஸ் சிண்டிகேலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா சிண்டிகேலிசம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 13th லோக்சபா எலெக்ஷன்ஸ். 13th லோக்சபா எலெக்ஷன்ஸில் வந்து யார் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து எல்லா சீட்டுமே வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா ஹரியானா தான் அந்த மாதிரி நடந்திருக்கும். இப்போ 2019 நடந்த எலெக்ஷன்ஸ் எத்தனாவது எலெக்ஷன்ஸ் அப்படின்னா 17வது லோக்சபா எலெக்ஷன். நெக்ஸ்ட்டு,
ஃபெபியானிசம் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு. ஸோ ஃபெபியானிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஹூ கேன் ஃபார்ம் எ ட்ரேட் யூனியன் அண்ட் கெட் ரெஜிஸ்டர்டு அண்டர் ட்ரேட் யூனியன் ஆக்ட்னா மொத்தம் 7 பேர் இருக்கணும். மினிமம் 7 பேர் இருக்கணும். த கான்செப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சாவரினிட்டினா ரூசோ தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாப்புலர் சாவரினிட்டின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஃபிலிம் ஸ்டார் யார் வந்து ராஜ்யசபாவில் நாமினேட் பண்ணாங்க அப்படின்னா நர்கிஸ் தத். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ப்ளூரல் தியரி ஆஃப் சாவரினிட்டி வந்து எதில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி அசோசியேஷன்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கும். சத்தியமேவே ஜெயதே. ஸோ எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா முண்டக்க உபனிஷத். ஸோ இதில் இருந்தால் எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், ஆர்ஆர்பியில் லாஸ்ட் இயர் கேட்டாங்க. நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த பிக்கஸ்ட் ஹெட் ஆஃப் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து நான் பிளான் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் ரிசோர்ஸஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ஸ்டேட்ஸ் ஆஸ் டேர்ம்ட் ஸ்டாச்சுட்டரினா ஆன் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இதன் மூலமாக தான் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. வாட் இஸ் த பிளேயிங் டைம் ஆஃப் தி ஃபுல் வெர்ஷன்ஸ் ஆஃப் த நேஷனல் ஆந்தம்? 52 seconds. ஷார்ட் வெர்ஷன் வந்து 20 seconds இருக்கும். த மோட்டோ ஆஃப் இன்ஸ்கிரைப்ட் அண்டர் தி நேஷனல் எம்பளம். நேஷனல் எம்பளத்தில் வந்து முண்டக்க உபனிஷத், சத்தியமேவே ஜெயதே. ஸோ இது வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா முண்டக்க உபனிஷத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் எத்தனை ஸ்போக்ஸ் இருக்கும்? 24 ஸ்போக் இருக்கும். 24 ஆரங்கள் இருக்கும். அதோட கலர் என்ன? தர்ம சக்கராவோட கலர் என்ன அப்படின்னா நேவி ப்ளூவாக இருக்கும். கொஸ்டினை ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபோர்த் எஸ்டேட் அப்படி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மீடியா இஸ் தி ஃபோர்த் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் கவர்மெண்ட் ஏஜென்சி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேப்பிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் மினரல்ஸ்? என்னன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜிஎஸ்ஐ. ஸோ அவங்க தான் பார்ப்பாங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா யார் அப்படின்னா ஜிவி மவலாங்கர். ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஃபஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிவி மவலாங்கர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் டெப்டி பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஃபஸ்ட் யாருன்னா வல்லபாய் பட்டேல். மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. குஜராத்லேருந்து மொத்தம் 3 பேர் டெப்டி ஸ்பீக்கராக பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 30th லோக்சபா எலெக்ஷன்ஸ் எல்லா ஸ்டேட்லேயும் ஜெயிச்சது யார் அப்படின்னு கேட்குறாங்க, ஹரியானா. அதே மாதிரி 19th லோக்சபா எலெக்ஷனில் எதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 38 தொகுதியில் வந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, ஒரு தொகுதியில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, அதையும் அவங்க வச்சுக்கோங்க. லோக்சபா விச் வாஸ் எலெக்டட் இன் 2004 இஸ் 2004 வந்து எத்தனாவது லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னா 14வது. அதுக்கப்புறம் 15, 16, 17 இப்போ நடந்திருக்கிறது வந்து 17. நேம் தி பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஹூ வாஸ் எலெக்டட் அன்அப்போஸ்ட். நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஸோ அவர் தான் வந்து அன்அப்போஸ் பண்ணாமல் ஜெயிச்சது யாருன்னா நீலம் சஞ்சீவ ரெட்டி தான். நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா சர்வ்ட் ஃபார் 2 terms யாருன்னா நம்மளுக்கு தெரியும், ராஜேந்திர பிரசாத். வைஸ் பிரசிடென்ட் யார் 2 termsனா ராதாகிருஷ்ணன். வைஸ் பிரசிடெண்ட்டாக 2 தடவை இருந்தார், ராதாகிருஷ்ணனும் ஹமீத் அன்சாரியும். இந்த பிரைம் மினிஸ்டர் ஹூ வாஸ் ஓட்டட் அவுட் ஆஃப் பவர் பை தி பார்லிமெண்ட் வாஸ் யாருன்னா விபி சிங். ஸோ விபி சிங்கில் தான் வந்து ஓட் போட்டு அவரை பார்லிமெண்ட்லேருந்து தூக்கியிருப்பாங்க, பிரைம் மினிஸ்டராக வந்து தூக்கியிருப்பாங்க. த நேஷனல் பார்ட்டி இஸ் ஒன் விச் ரிசீவ் 4% ஆஃப் தி டோட்டல் ஓட்ஸ் ஹோல்ட் இன் 4 or more ஸ்டேட்ஸ். 4 இல்லைனா அதுக்கு மேலே உள்ள ஸ்டேட்ஸில் அவங்க ஜெயிச்சிருந்தா மட்டும்தான் அவங்கள வந்து நேஷனல் பார்ட்டியாக வந்து வச்சுப்பாங்க. நேஷனல் ஃப்ளவர் லோட்டஸ் வந்து தாமரை வந்து நேஷனல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் எம்பளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா சத்தியமேவே ஜெயதே. சரி அவங்க வச்சுக்கோங்க, சத்தியமேவே ஜெயதே மறந்துடாங்க. ஹூ வாஸ் விச் பார்ட்டி ப்ரொவைட் 2 பிரைம் மினிஸ்டர் இன் 2 terms? ஜனதா பார்ட்டி. ஸோ ஜனதா பார்ட்டி தான் 2 பிரைம் மினிஸ்டர் இன் 2 term. ஒரே டேர்மில் வந்து 2 பிரைம் மினிஸ்டர் கொடுத்துப்பாங்க. மிட் டேர்ம் எலெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்சியை கழிச்சிட்டு மிட் டேர்ம் எலெக்ஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1971 தான் வந்துச்சு. அப்போ வந்து இந்திரா காந்தி ஜெயிச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் க்ரௌன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான் இங்கிலீஷ் க்ரௌனுக்கு எக்ஸாம்பிள். மினிமம் டு பி அ ரீஜனல் பார்ட்டி த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தட் த பார்ட்டி நீட்ஸ் டு செக்யூர் இன் எனி எலெக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன வந்து கரெக்டான ஆன்சர்னா 3%. ரீஜனல் பார்ட்டி மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தட் பார்ட்டி நீட்ஸ் டு செக்யூர் இன் எனி எலெக்ஷன். ஸோ ரீஜனல் பார்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து 4%, 3% ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் என்ஜாய்ஸ் தி ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்? யூஎஸ்ஏ வந்து ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ராஷ்டிரபதி பவன் யார் டிசைன் பண்ணா அப்படின்னா எட்வின் லூட்டைன்ஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எட்வின் லூட்டைன்ஸ் அவர் தான் வந்து ராஷ்டிரபதி பவனை டிசைன் பண்ணது.
டெஸ்போட்டிசம். ஸோ டெமோக்ரஸிக்கு ஆப்போசிட் வந்து டெஸ்போட்டிசம், ஒன் பார்ட்டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு பார்ட்டி தான் ரூல் பண்ணுறது வந்து டெஸ்போட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா வாஸ் தி நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இன் இந்தியா? எதுனா கேரளா. கேரளா தான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபார்மிங், காங்கிரஸ் இல்லாதவங்க வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. ப்ரப்போஸ்ட் பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி. யார் வந்து பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி கொண்டு வந்தா அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயண். அவர் தான் வந்து அதை ப்ரப்போஸ் பண்ணார். குட் சிட்டிசன்ஸ் மேக்ஸ் த குட் ஸ்டேட் அண்ட் பேட் சிட்டிசன் மேக்ஸ் எ பேட் ஸ்டேட். அரிஸ்டாட்டில் சொன்னது. அரிஸ்டாட்டில் தான் இந்த வேர்ட்ஸை சொன்னது. நெக்ஸ்ட், ஓ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டெமோக்ரஸி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜிபி ஷா. அவர் தான் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. ஜிபி ஷா தான் இப்படி சொன்னார். கம்பேர் வித் தி சொசைட்டி த ஸ்கோப் ஆஃப் ஸ்டேட் ஆக்டிவிட்டிஸ் வைடராக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். பாலிட்டியில் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டெப்த்தாக கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். தர்ம சக்ரா இந்த மிடில் ஆஃப் தி நேஷனல் ஃப்ளாக் என்ன கலர் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நேவி ப்ளூ கலரில் தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 22 ஆரங்கள் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரே தேர்தல் சிம்பிளை வந்து கொடுத்துருக்காங்க. 2 பார்ட்டிக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன சிம்பிள் அப்படின்னா எலிஃபென்ட் தான் வந்து அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த் எஸ்டேட் நியூஸ் பேப்பர் தான் வந்து ஃபோர்த் எஸ்டேட். மீடியா அண்ட் நியூஸ் பேப்பர் தான் கரெக்டான ஆன்சர். உமனை வந்து கவர்னர் எந்த ஸ்டேட்டில் வந்து நாமினேட் பண்ணுவார் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து ஒரு உமனை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் வந்து ஜிவி மவலாங்கர். ஆர்டிஐ, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிஐ வந்து என்னை கொண்டு வந்தாங்க அப்படின்னா 15th ஜூன் 2005. 15 ஜூன் 2005 தான் வந்து ஆர்டிஐ வந்து ஃபஸ்ட்டு எனாக்டட் பண்ணாங்க. ஃபோர்த் எஸ்டேட் வந்து ப்ரெஸ் அண்ட் நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட், திஸ் பார்ட்டி வாஸ் ஃபர்ஸ்ட் டீரெகனைஸ்ட் அண்ட் லேட்டர் அண்ட் ரெகனைஸ்ட் அஸ் அ நேஷனல் பார்ட்டி. ஸோ நேஷனல் பார்ட்டியாக ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வந்தது யார் அப்படின்னா கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிசம் ஹேஸ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு. கம்யூனிசம் அப்படின்னா சோசியல் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, பொருளாதார ரீதியாக எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் உமன் அம்பாசிடர் ஃப்ரம் இந்தியா. ஃபர்ஸ்ட் உமன் அம்பாசிடர் யார் அப்படின்னா சிபி முத்தம்மா. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உமன் அம்பாசிடர், ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரும் இவங்க தான். ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் கெப்பாசிட்டி டு ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் நீட்ஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் கம்யூனிசம். ஸோ இதான் வந்து கம்யூனிசத்தோட அந்த பிரின்சிபல். ஃபஸ்ட்டு உமன் சீஃப் மினிஸ்டர் இன் ஸ்டேட் யார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிருபாலினி, உத்தரப்பிரதேசில் வந்து ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க, உமன் சீஃப் மினிஸ்டராக. Socialist thinkers advocate the extensions of the right to equality in socialist thinkers ஓட right to equalityங்கிறது என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமிக்ஸ் பொறுத்து தான் வந்து அந்த socialist thinkers advocate the extension of right to equality அப்படின்னு சொல்லுது. Popular sovereignty was advocated by the, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஹோப்ஸ், தாமஸ் ஹியூப்ஸ். ஸோ இவரும் சொல்லியிருப்பாரு, இவரும் சொல்லியிருப்பாரு அதே நாளில். ஸோ தாமஸ் ஹியூப்ஸுங்கிறது புக் ஆன்சராக இருக்கும். இந்த க்ரீமி லேயர் அப்படின்னா உங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்து கொடுக்குறதா வந்து க்ரீமி லேயர். ஸோ எக்கனாமிக்ஸ் குரூப்பிங் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர்னு நம்ம அப்ளை பண்ணுவோம்ல அது. ஹூ வாஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் ஜனதா பார்ட்டி? ஜனதா பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போது யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தா அப்படின்னா நீலம் சஞ்சீவ ரெட்டி. அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். 13th லோக்சபா எலெக்ஷனில் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எங்கே வந்து வந்துச்சு அப்படின்னா அவுட்டர் டெல்லி. அங்கே வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் டியூரிங் 13th லோக்சபா எலெக்ஷன். 19th என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஹூ ஃப்ரம் தி ஃபாலோயிங் வாஸ் தி மெம்பர் ஆஃப் தி ராஜ்யசபா அட் த டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்? பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப யார் வந்து ராஜ்யசபாவில் மெம்பராக இருந்தாருன்னா இந்திரா காந்தி தான் வந்து ராஜ்யசபாவில் மெம்பராக இருந்தாங்க. இதில் வந்து எது பொலிட்டிக்கல் நேஷனல் பார்ட்டி இல்லை அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ். திரிணாமுல் காங்கிரஸ்ங்கிறது நேஷனல் பார்ட்டி கிடையாது, அது வந்து ஸ்டேட் பார்ட்டி. ஃபெட்ரல் சிஸ்டம் வித் ஸ்ட்ராங் சென்டர் அப்படிங்கிறது எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா கனடா. ஸோ நம்மளோட இந்த சென்ட்ரல் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கனடாவிலேருந்து தான் எடுத்திருப்போம். நாகாலாண்டில் இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி மஸ்ட் கெட் டு அக்யூர் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர்டு பார்ட்டி? அதாவது அவங்க ரெஜிஸ்டர்டு பார்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்குன்னா 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். ரீஜனல் பார்ட்டியாக இருக்கிறதுக்காக 3% அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது வேறு. இது வந்து ரெஜிஸ்டர்டு பார்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து 6%நாச்சும் ஓட்டு வாங்கியிருக்கணும். நேஷ்னல் இன்டெகிரேஷன் கவுன்சில் இஸ் சேர்ட் பை தி பிரைம் மினிஸ்டர். ஸோ அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு
வாட் இஸ் தி பர்மனெண்ட் இன்ஸ்டியூஷன். ஸோ இதில் வந்து ஃபேமிலி தான் வந்து பர்மனெண்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபேமிலி இஸ் தி பர்மனெண்ட் இன்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஹிண்ட்ரன்ஸ் டு லிபர்ட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னா சென்ட்ரலிசம், சென்ட்ரலைசேஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட். ஸோ இது வந்து எது கரெக்ட் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் வந்து ராங். ஸோ ஆப்ஷன் 3 வந்து ராங். ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதில் வந்து பிரைம் மினிஸ்டரோட ஆர்டர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய், அதுக்கப்புறம் சரண் சிங். ஸோ ஆப்ஷன் 2 1 3 4 ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு லேடி ஆஃப் இந்தியன் ஸ்க்ரீன் டு ஹாவ் நாமினேட்டட் டு தி ராஜ்யசபா. ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆக்ட்ரஸ் வந்து ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுத்தது யார் தான், நர்கிஸ் தத் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரைட் டு எஜுகேஷன், இது வந்து ரொம்ப ஆர்டிஐ என்னை கொண்டு வந்தாங்கிற மாதிரி ரைட் டு எஜுகேஷனும் ரொம்ப முக்கியம். April 1 2010 ரைட் டு எஜுகேஷன் பிகம் ஃபண்டமெண்டல் ரைட் ஆன் April 1 2010. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவும் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஐடியா ஆஃப் லோக்பால். ஸோ லோக்பால்ங்கிறது இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி இஸ் தி ஃபாலோயிங் ஒன் பார்ட்டி சிஸ்டம். சைனா வந்து ஒன் பார்ட்டி சிஸ்டம் தான், டெஸ்போட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா 1985 நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். 1985 10th ஷெடியூலில் இருக்குது. நெக்ஸ்ட் லாங்கஸ்ட் சர்விங் சிஎம். இப்போக்கி லாங்கஸ்ட் சர்விங் சிஎம் யார் அப்படின்னா சிக்கிமில் இருக்கிறாரு, பவன்குமார் சாம்ப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹூ ஃபவுண்டட் தி ரிபப்ளிகன் பார்ட்டி. ரிபப்ளிகன் பார்ட்டி அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஸ்மாலஸ்ட் லோக்சபா கான்ஸ்டுவன்சிஸ் இன் இந்தியா. என்னன்னா சந்தி சவுக். ஸோ அதான் வந்து ஸ்மாலஸ்ட் கான்ஸ்டுவன்சி, லோக்சபாவில் ஸ்மாலஸ்ட் கான்ஸ்டுவன்சி. வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ இது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கும். என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 ஞாபகம் வச்சுக்கோங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னா 1972 எதை கொடுத்தாங்க அப்படின்னா போர்கூப்பின் அப்படிங்கிற ஸ்பீஸ் தான் வந்து ப்ரொடெக்டட் அண்டர் வைல்ட் லைஃப் ஆக்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் ப்ரெஷர் குரூப்ஸ். ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணுற வேலையை பார்க்க மாட்டாங்க, அது வந்து அவங்க வேலை கிடையாது. ஹூ வாஸ் தி ஃபஸ்ட் டு யூஸ் தி டேர்ம் ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட்டுங்கிற டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணா அப்படின்னா இந்த 4th ஆப்ஷன். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணார். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆப்போசிட் டு தி டெமோக்ரட்டி. டெஸ்போட்டிசம். சைனா வந்து டெஸ்போட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் விச் ப்ரெசன்ட்லி சர்விங் ஸ்டேட் சிஎம் ஹாஸ் ஆஃபீஸ் கண்டினியூஸ்லி ஃபார் தி லாங்கஸ்ட். பவன்குமார் சாம்ப்ளிங். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம ஏற்கனவே இன்னொன்று பார்த்தோம், அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு தடவை பார்த்துக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஹூ அமாங் தி ஃபாலோயிங் ஹேஸ் பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா 3rd டைம் கன்சிக்யூட்டிவ்லி. ஸோ 3வது தடவை கன்சிக்யூட்டிவாக சிஎம்மாக இருந்தது யாருன்னா தருண் கோகாய். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். தருண் கோகாய் வந்து 3 டைம் சிஎம்மாக இருந்திருக்காரு. நான் வந்து கொஸ்டின் மாற்றி சொல்லிட்டேன், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தருண் கோகாய் தான் வந்து அப்படி இருந்தார். இது லாங்கஸ்ட் சர்விங் சிஎம் யார் அப்படின்னா நம்மளோட சிக்கிமோட சிஎம் தான். நெக்ஸ்ட் இந்த சைனாவோட இப்போ இது பார்டர் பிரச்சனை நடந்துட்டுருக்கு, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில். அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் கொடுக்குறப்ப யார் வந்து சிஎம்மாக இருந்தா பிரைம் மினிஸ்டராக இருந்தா அப்படின்னா PV நரசிம்ம ராவ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதிக சான்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸாக இருக்காது. நெக்ஸ்ட் ஹூ ஹாவ் பிளேடு கீ ரோல் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் லோக்பால். ஸோ அண்ணா ஹசாரே அவர் இருந்தார். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹேஸ் ரெக்கார்டட் ரூடஸ்ட் ஓட்டிங். ஸோ இதில் வந்து ரொம்ப கம்மியான ஓட்டிங் மாதிரி நடந்துச்சு. ரூடஸ்ட் ஓட்டிங் பர்சன்டேஜ் இருந்தது எங்கே அப்படின்னா மிசோரம் 2013 எலெக்ஷனில். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹை கோர்ட் ஹேஸ் லீகலைஸ்ட் கே செக்ஸ் இன் இந்தியா டியூரிங் 2009 டெல்லி. லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஹேஸ் had passed the Lokpal bill with more strong amendments in. ஸோ எப்போ வந்து இந்த லோக்பால் பில்லை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2013 லோக்பால் பில் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஹவு மெனி அசம்பிள்ஸ். டெல்லியில் வந்து எத்தனை அசம்பிளிஸ் இருக்குன்னா 70. நம்மளோட தமிழ்நாட்டில் 234ங்கிற மாதிரி அங்கே வந்து 70 இருக்குது. மண்டல் கமிஷன். ஸோ மண்டல் கமிஷனுங்கிறது OBC ரிப்போர்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ மண்டல் கமிஷனுங்கிறது OBC மறந்துடாது. நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம். ஸோ டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஸ்டேட். ஸோ கம்யூனிஸ்ட் ஸ்டேட் தான் வந்து டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஷேடோ கேபினெட். ஷேடோ கேபினெட் எந்த கண்ட்ரிலேருந்து
எடுத்திருக்கோம் அப்படின்னா பிரிட்டன். ஸோ ஷேடோ கேபினெட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இன் பிரிட்டன். நெக்ஸ்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 வாஸ் அமெண்டட் இன் 1991. ஸோ 91ல் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986, அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986, வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972. 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஆஃப் ஐபிசி விச் டீல்ஸ் வித் எல்ஜிபிடி கம்யூனிட்டிஸ் 377, ஆர்டிகல் 377 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு usually a big difference is seen in the theory and practices. Socialist type of government. ஸோ சோசியலிஸ்ட் டைப் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்து அது கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம். வாட் இஸ் த ஆன்சியன்ட் ஸ்கூல் ஆஃப் லா? ஃபிலாசபிக்கல் ஸ்கூல். ஸோ ஃபிலாசபிக்கல் ஸ்கூல் தான் வந்து நம்ம வந்து ஆன்சியன்ட் ஸ்கூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் ஆக்ட்? ஸோ இதில் வந்து எது நாட் ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் ஆக்ட் அப்படின்னா FERA. ஸோ FERAங்கிறது நாட் அ ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972. நெக்ஸ்ட்டு நாட் டெல்ட் அண்டர் செக்ஷன் 3(1) ஆஃப் தி என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்ட். இதில் வந்து எது வராது அப்படின்னா ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் அத்தாரிட்டி. ஸோ இது வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பிளேயிங் டைம். இது வந்து 52 செகண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யார் வந்து இன் இந்தியா உமன் ஹாவ் நெவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் மகாராஷ்டிரா வந்து உமன் சீஃப் மினிஸ்டர் இல்லை. நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ ஒப்பீனியன் ஆஃப் த பீப்புள் ஆன் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் பற்றி பேசுகிறதான் பப்ளிக் ஒப்பீனியன் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மேரேஜ் ஆக்ட் வந்து 26 ஆகஸ்ட் 2013. நெக்ஸ்ட்டு வென் டிட் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் அடாப்டட் நேஷனல் anthem? ஸோ 2 நாளைக்கு முன்னாடி 24 ஜனவரி 1950 ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் கமிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் கிரிமினல் பொலிட்டிக்கல் அண்ட் பியூரோக்ராட்டிக் நேசஸ்? ஸோ இது வந்து யார் அப்படின்னா ஓக்ரா கமிட்டி. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூர்த்தி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோட்டா சட்டம் 2002. ஸோ ஜாயின்ட் சிட்டிங் மூலமாக அமல்படுத்தப்பட்ட ஆக்ட் இது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கமிட்டி ரிப்போர்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் தி லோக்பால் அண்ட் லோகாயுக்த்? ஸோ யார் அப்படின்னா ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இது வந்து யார் எந்த கமிட்டி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்ஸ் ஆஃப் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்து 33% இன் லோக்சபா அசம்பிளிஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஃபேசியஸ்ட் வியூ ஆஃப் தி ஸ்டேட்? ஸோ ஃபேசியஸ்ட் வியூ ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னா நேஷனல் ஸ்டேட் இன் அன்கொஸ்டினபிளி சொவரைன். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இது வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்ட் 1986. நெக்ஸ்ட் விச் ஃபேக்டர் இஸ் நெசசரி ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா டெமோக்ராட்டிக் அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபார் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். ஸோ நம்மளோட இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது தான் இதோட அர்த்தமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். க்ரீன் ட்ரிபியூனல். ஸோ க்ரீன் ட்ரிபியூனல்னா என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஸோ 1951 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறையா தடவை. ஸோ நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கன்சிடர்ஸ் தி ஸ்டேட்டஸ் பிரைமரி அஸ் சோசியல் ஆர்கனைசேஷன்? ஸோ இதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னா சோசியலாஜிக்கல் அப்ரோச். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் 2. ஸோ நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்? ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் யாராக இருப்பா அப்படின்னா ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இன் எ கட் மோஷன் when the amount of demand is reduced by 100 is known as token cut அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோக்கன் கட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்தியன் பாலிட்டி இதோட முடியுது. இந்த வீடியோவில் 200 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து எல்லா வீடியோஸும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியன் பாலிட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இதை தாண்டி கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2018-19 என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.